இவர் சம்பாதிக்கிற பணத்தை மட்டுமே பார்த்துட்டு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரம் சம்பாதிச்சு போனாரு. கம்பெனி ஆரம்பிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லைசன்ஸ் எடுத்து மெம்பர்ஷிப் எடுத்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கொடுத்துல ஆர்சிஎம்சி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 30,000-40,000 செலவு பண்ணிட்டாங்க. ஒரு சாம்பிள் அனுப்பவே என்ன அனுப்புன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க எப்படி நீங்க குருட்டுத்தனமா அவன் கேட்கறவங்க காசை கொடுக்குறீங்கன்றனால தான் பத்தாயிரம் பேர் இருக்க பயோடேட்டா வாங்கிட்டாங்களாம். 10,000 பேருக்கு மெயில் போட்டாச்சு. நீங்க சம்பாதிக்கலாம் சொல்லி ஜாக்கிரதையா வாங்க, கவனம் வாங்க. எக்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியானு சொல்ல வராதிங்க. இன்னைக்கு கூட 2-3 கால் வந்துச்சு. அதில் ஒருத்தர் பேசும்போது அதான் சொன்னார், ப்ராஃபிட் எவ்வளோ சார் வைக்கலாம், எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி பேசினவங்க ஃபீட்பேக் அவேர்னஸுக்கு கனெக்ட் ஆகிறனால அதை சொல்கிறேன். உள்ளே வரக்கூடிய நபர்கள் தயவுசெய்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாங்கிற எண்ணத்தோட மட்டுமே ஒரு வியாபாரத்துக்குள்ளே வராதிங்க. நாட் ஒன்லி இன் எக்ஸ்போர்ட்டில் மட்டும் நான் சொல்லலை, எந்த வியாபாரம் எடுத்தாலுமே என்ன சம்பாதிக்க போகிறோம், என்ன சேர்க்க போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோன்ற அந்த எண்ணத்தில் வராதிங்க. எவ்வளோ அறிவை சேகரிக்க போகிறோம், எவ்வளோ அனுபவத்தை சேகரிக்க போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா அனுபவங்களும் எல்லாருமே அனுபவப்பட்டே கற்றுக்க முடியாது. பல பேரோட அனுபவத்தை வந்து நீங்கள் சில அனுபவங்களை எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் அனுபவத்தை சேகரிக்க ஆரம்பித்தாதான் வியாபாரத்தை வந்து நிலைக்க முடியும். நீங்கள் நினைக்கிற பணத்தெல்லாம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே குறிக்கோளை ஓடிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், சத்தியமாக விரக்தி சீக்கிரம் வந்துடும். நிறைய பேருக்கு பணம் இப்போ 500% சம்பாதிக்கலாம், 1000% ப்ராஃபிட் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை நம்பி உள்ளே வரீங்க எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே. வந்து ஒரு 2 மாதம் அது நடக்கலை, 3 மாதம் அது நடக்கலை, ஒரு 4-5 மாதத்துக்கு நடக்கலான்னு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இருப்பீங்களா அந்த பிஸ்னஸில்? ஒன்று பிஸ்னஸ் ஆகாதுன்னு தூக்கி போட்டுருவீங்க, இல்லை இந்த பிஸ்னஸ் நமக்கு பண்ணத்திலன்னு தூக்கி போடுவீங்க. இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். இது எக்ஸ்போர்ட்டில் மட்டும் நான் சொல்லலை, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும். இப்போ என் நண்பர் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. புதுசாக ஒருத்தர் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். அவர் ஜாயின் பண்ண உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். போனால் இவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணார், இவர் எவ்வளோ மெனக்கட்டார், இவ்வளோ அலைஞ்சார், எதுவுமே தெரியாது. இவர் சம்பாதிக்கிற பணத்தை மட்டுமே பார்த்துட்டு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரம் சம்பாதிச்சு போனார். இவருக்கு சரியான கான்டாக்ட்ஸ் இல்லை, சரியாக ரெஃபரன்ஸ் இல்லை, சரியான இடத்துல போய் அவர் உட்காந்து முடியல, பேச முடியல, நெகோஷியேட் பண்ண முடியல, கம்யூனிகேஷன் பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல, அந்த கரெக்டான ஆட்களை கூட்டு போய் பாட்டி நிற்க வைக்க முடியல, நிறைய பிரச்சனைகள். அப்போ என்ன தேவை? ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சம்பாத்தியத்தை நோக்கி ஓடக்கூடாது. அந்த சம்பாதிக்கு தேவையான அறிவு என்ன, திறன்கள் என்ன, அனுபவங்கள் என்ன, நமக்கு தேவையான நுணுக்கங்கள் என்ன, நுட்பங்கள் என்ன, அது யூனிக்னஸ் என்ன, இதையெல்லாம் கற்றுக்கணும். சும்மா ஆசையாக 4 வார்த்தை சொல்லி உங்களை சீக்கிரம் கோடிசன் ஆக்குன்னு சொல்கிற வார்த்தை மட்டுமே உங்களை கோடிசன் ஆக்கிறாது. தீனு சுட்டோன்னு சுட்டுருமா? இல்லை. அந்த மாதிரி தான் சம்பாரிச்சான்னு சொன்னோன்னு சம்பாதிச்சிட முடியாது. சம்பாதிக்கலாம், எப்போ? பொறுமையாக இருக்கணும், நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணணும். சும்மா போய் உடனே ஒருத்தன் சொல்கிறாங்கிறக்காக நாளைக்கு உடனே ஆரம்பிச்சு ரொம்ப பாவமாக இருக்குது. கம்பெனி ஆரம்பித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லைசன்ஸ் எடுத்து மெம்பர்ஷிப் எடுத்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கொடுத்துல ஆர்சிஎம்சி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 30,000-40,000 செலவு பண்ணிட்டாங்க. ப்ராடக்ட்டை பற்றி அறிவு இல்லை, மார்க்கெட் பற்றி அறிவு இல்லை, காம்படிஷன் பற்றி அறிவு இல்லை, ப்ரொமோஷனை பற்றி அறிவு இல்லை, சாம்பிள் அனுப்புறதை பற்றி ஒரு வார்த்தை கேட்குறேன், அதுக்கு அறிவு இல்லை. என்னத்தை வாங்கி ஏற்றிடுவாங்க, இந்த பொருள் அனுப்ப முடியாத ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எப்படி அனுப்புவீங்கன்னு கேட்குறேன். அப்புறம் தான் யோசிக்கிறாரு, என்ன ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறாரு. ஓ இப்படி கேட்பாங்களாங்கிறாரு. ஓ இந்த பிரச்சனை வருமாங்கிறாரு. சாம்பிளுக்கு நம்ம இப்படி கேள்வி கேட்பாங்கன்றாரு. ஒரு பொருளை சாம்பிள் அனுப்பினோட அதை அனுப்ப முடியுமா முடியலையா, அது எதில் அனுப்புறது, எப்படி சேஃப்டி மெசேஜ் பண்ணணும், அதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அடிஷனல் வேணும், எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு சாம்பிள் அனுப்பவே என்ன அனுப்பணும்னு தெரிய மாட்டேங்குதுன்னா நீங்கள் எப்படி ஆர்டர் அனுப்புவீங்க? என்ன லாஜிக் இருக்குது? சொல்லித்தந்தவன் உண்மையை சொல்லித்தான் பொய் சொல்லித்தந்தானே கண்டுபிடிக்க தெரியல. சும்மா சொல்கிற வார்த்தையை நம்பி மட்டும் உள்ளே வந்தீங்கன்னா எப்படி நீங்கள் பண்ண முடியும்? எப்படி நீங்கள் அடுத்தடுத்து போக முடியும்? புத்தியை கீழே வச்சுட்டு தயவு செய்து ஓடாதீங்க. கொஞ்சம் புத்தியை கையில் எடுத்துகிட்டு ஓடுங்க. உங்களுக்குலாம் மூளை இருக்காது, கேள்வி கேட்குற திறன் இருக்காது, யோசிக்கிற திறன் வராது. ஆசை காட்டினா போதும் கண்ணு மிழுந்துரும், கனவுகளை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்க, கற்பனை உலகத்துக்குள்ளே வந்துடுவீங்கன்ற அந்த ஒரு மாய பிம்பத்தை வச்சு தான் உங்களை ஏமாற்றிட்டே இருக்கானுங்க. உங்களை ஒருத்தன் ஏமாத்துறனா உங்கள் ஆசை, உங்கள் கனவு, உங்கள் லட்சியம், உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மாய உலகம், இதை காட்டிடுறாங்க. நீங்கள் விழுந்துறீங்க, கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இந்த மேடம் சொன்னாங்களே, உள்ள 50 பேர் நீ ஒன்றுத்துக்கு அம்மனு சொல்லியிருப்பான். வீட்டில் வந்து சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க, பொண்டாட்டி சொல்லும். ஒரு கோவம் வரும், ஒரு வெறி வரும். இவன் ஈஸியாக பண்ணலான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு ஆசை வரும். அந்த டெம்ப்ட், அந்த வைப் அப்படியே கொண்டு போய் அங்கே கொட்டுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், கொட்டுறக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லி எல்லா காசையும் வாங்கிடுவான். வெப்சைட் போட காசு கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண காசு கொடுங்க, துறைமுகம் கூட்டு போய், துறைமுகம்லாம் கூட்டு போய் காசு என்ன மயத்துக்கு கொடுக்குறீங்க? துறைமுகத்தில் போய் என்னத்தை கிளிக்க போகிறீங்க? 15 வருஷம் 20 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறான், துறைமுகத்தை எட்டி பார்க்காம.
துறைமுகத்துக்கு போக வேண்டியதுனா அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயமா? இன்னைக்கு சொல்றாரு அவரு. 5000 கூட துறைமுகம் கூட்டு போனேன். துறைமுகம் கூட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். என்ன ஒரு கேஜிஎஃப் யாஸ்மர் எஃபெக்ட் ஆச்சா ஒரு நாளைக்கு? அதை வச்சு என்ன புடுங்க போறீங்க? துறைமுகத்துக்கு 1000 பேர் போறான், லாரி டிரைவர் போறான் டெய்லி. அறிவிட்டத்தனமா இருக்கு. அதாவது எதுக்கு காசு கேட்கறாங்கிறத உணர்ந்து கொடுக்கணும். துறைமுகத்துக்கு யார் போறா? நீங்க அங்க பொருளை வச்சு ஏத்த போறீங்களா? நீங்க போவீங்க. கண்டெய்னர் இன்ஸ்பெக்ஷன் பண்ற ஆள் வரானா நீங்க போவீங்க. எல்லா பொருளுக்கும் நடக்க போதா? உங்களுக்கு நடக்க போதா? இல்ல துறைமுகத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப ஆர்டர் எடுத்தாச்சா? அதெல்லாம் எப்ப போவாங்க? எப்ப போலாம்? எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கிறீங்க. குருட்டுத்தனமா அவன் கேட்கறவன் காசை கொடுக்குறீங்கன்றனால தான் அவன் உங்களை மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்கான், மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கான், உங்க குடும்பத்தெல்லாம் ரோட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கான். மூல ஒருத்தர் எழுத்தாப்புல சொன்னதெல்லாம் கேட்கணும்னு நினைக்காதீங்க. அவனும் சம்பாதிக்க தான் கேட்பான். அவன் உங்கள்கிட்ட சம்பாதிக்க கொள்ளையடிக்க தான் கேட்குறான். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பையோ டேட்டா ஆஃபீஸ் அது ஒருத்தவங்க, ஒரு லேடி, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. வாங்கி தூங்குது. இந்த இவங்க சொன்னாங்கல்ல 10,000க்கு புக்கை வாங்கிட்டு என்னன்னு தெரியும், ஒரு இளவும் தெரியாமல் இங்கிலீஷாக இருந்துச்சு, என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்படித்தான் அப்படித்தான் இன்னைக்கு ரேகா மேடம் சொல்கிறாங்க. எனக்கு வேதனையாக இருக்குது. 10,000 பேர் இருக்க பயோ டேட்டா வாங்கிட்டாங்களாம். 10,000 பேருக்கு மெயில் போட்டாச்சு. ஒரு நாய் பதில் சொல்லலையாம். ஒரு நாய் பதில் சொல்ல. 10,000 பேருக்கு எப்படி மெயில் போட்டீங்க? உங்களை எப்படி மெயில் போட்டீங்க? மெயில் நீங்கள் அனுப்புனது கரெக்டா தெரியுமா? எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியுமா? இல்லை 10,000 பேர் உங்கள் பொருள் வாங்குறான்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு நேர்மையானவன் இப்படி அப்ரோச் பண்ண பேசுவானா? பேசுவானா? அதான் புத்தியெல்லாம் மழுங்கிருச்சு, மூளையெல்லாம் இல்லை. இப்போ எவன் எதை சொன்னாலும் சரி, காசு சம்பாதிக்கலாம் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிட்டா போதும், அது இறங்கி பார்த்துருவோம், காசை கொடுத்து பார்த்துருவோம். நீங்க சம்பாதிக்கலாம் 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 சொல்லி சொல்லியே உங்ககிட்ட இருந்து அவன் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கிறத அதையும் உணரவே மாட்டீங்க. அது புத்திக்கு ஏன் எட்ட மாட்டேங்குது? நம்மளை சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொல்லி தான் அவன் கிளாஸிக்காக வர சொன்னா, நம்மகிட்ட இருந்து 10,000 20,000 30,000 50,000 வெப்சைட் பொறுத்துறேன் காசை வாங்குறேன், அதை பொறுத்துறேன் காசை வாங்குறேன், இங்கே கூட்டு போறேன் காசை வாங்குறேன், அங்கே கூட்டு போறேன் காசை வாங்குறேன், மண்ணை தொண்டி குளிய புறைக்கிறேன் காசை வாங்குறான்னு நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு தான் இருக்கான். நம்மளை சம்பாதிக்க வைக்க விட மாட்டான்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறீங்களா? காசு கொடுக்குறதுக்கு முன்னாடி கேட்க 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 அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா 99 ரூபா முடிஞ்சு, அடுத்து 2,000 ரூபா முடிஞ்சு, அடுத்து 10,000 ரூபா முடிஞ்சு, அடுத்து 50,000 முடிஞ்சு, அடுத்து சீக்ரெட் 1,00,000 ரூபா. அட எடுவட்ட வயலே, இந்த ஏமாத்தலாம் குடும்ப குட்டி இருக்கா, அவங்க பிள்ளை குட்டி இருக்கான்னு தெரியல. எப்படித்தான் சோத்த திங்கிறான்னு தெரியல. இந்த காசை வச்சு எல்லாம் படிக்காத பாமர மக்கள், குடும்பத்துக்கு கஷ்டப்படுறவங்க, ரோட்டில் நிற்கிறவங்க, தினக்கூலிகள், கேப் டிரைவர், பாவம் அவர்லாம். ஒரு கேப் டிரைவர் போய் ஏமாத்திருக்கான். அவர்லாம் என்ன வருமானம் பார்த்துருப்பாரு? கதறிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க. அவன் டேக்ஸை பிடிச்சிடறான், கமிஷனை பிடிச்சிடறான், பணத்தை உடனே ரிலீஸ் பண்ண மாட்டேறான், ஒரு வாரம் லேட் பண்ணுறாங்க, தர்ணா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அன்றாட வாழ்வாகிறதுக்கு அவன் குடும்பத்தை விட்டு இங்கே வந்து படுத்து கிடைக்கான் வெளியூரில். அவன்கிட்டலாம் காசு பிடிங்க ஏமாத்திருக்காங்க. இல்லை இவங்க வெக்கமே இல்லையா? சூடு சொன்ன இல்லையா? அவங்க குடும்பத்திலாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அவன் குழந்தை வீட்டிலாம் எப்படி நிம்மதியாக படிக்குது, சாப்பிடுது, தூங்குது? இவங்க என்னத்தை சம்பாதிக்கிறாங்க? பாவத்தை தான் சேர்க்குறாங்க. இவன் பண்ணுற பாவம்னா நாளைக்கு அவன் பிள்ளையும் அவன் குடும்பத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறான்னு தெரில. அவன் பிஸ்னஸ் பண்ணால் அவனுக்கு வலிக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அது எப்படி நோகாமல் அந்த பிஸ்னஸை பண்ணலான்னு சொல்கிறான்னு தெரியல. அதுவும் இப்போ பொம்பளைலாம் இறங்கிருச்சுங்க. வெக்கக்கேடு. நீ சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசு, அதுக்காக ஒரு வியாபாரத்தை ஈஸின்னு பேசாத. நீங்கள் பொம்பளைலாம் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லாம் இந்த பியூட்டிஷியன் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் இதுக்குள்ளே வருதுங்க. எல்லாம் ட்ரேடிங்கு, எக்ஸ்போர்ட்டுன்னு அசால்ட்டாக ஒரு கோட்டு சுட்டை போட்டு ஒரு மேக்கப் பவுடர் கிட்ட போட்டு வந்து நின்றுதுங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது செய்யலாம், அதை செய்யலாம், நான் அங்கே பொருள் எடுத்து இங்கே வந்து நட்டை பண்ணி பாட்டிடுவேன், நீ அங்கே போய் செத்து போயிடுவேன், நான் அங்கே துணி குழி துணி ஒன்று புதைச்சிருவேன்னு எல்லாம் கிளம்பிருச்சுங்க. இந்த கருமமாக ₹1 சம்பாதிக்க அவன் செத்துக்கிட்டு இருக்கான். நீ அசால்ட்டாக அவன் வந்துட்டு ₹1,00,000 காசு வாங்கி ஏமாற்றிட்டு இருக்க. ரொம்ப பாவத்தை சேர்க்காதீங்க தயவுசெய்து. ஒரு நாள் காரி துப்புவாங்க உலக மக்கள் ஃபுல்லாக சேர்ந்து. இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். சம்பாதிக்க காசுலாம் பார்த்து. அதே மாதிரி தயவுசெய்து அவன் ஏமாத்துற காரணமே நீங்கள் ஏமாற ரெடியாக இருக்கனால தான். முடிச்சுக்கோங்க, கேள்வித்திறனாக வளர்த்துக்கோங்க வாழ்க்கையில். நீங்கள் ரொம்பலாம் பெருசாக ஒன்றும் வேண்டாம். ஒருத்தன் ஒரு விஷயம் சொன்னால் அதை கேள்வி கேளுங்க. அதை சுற்றி என்ன கேள்வி கேட்கலான்னு கேளுங்க. இன்றைக்கி தான் அது இது வந்துருச்சு ஏன்னு இப்படி ஒருத்தன் சொல்கிறேன், இதில் சுற்றி என்னென்ன கேள்வி கேட்கலாம், அதில் 4 கேள்வி கேளுங்க. அப்படியே ஓப்பனாக லைவாக கேளுங்க. லைவாக அவன் பேசுகிறானா பாருங்கள்.
இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்க நானும் ஏஐல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னா அவனை தயவுச்சு உதைச்சிருங்க, இல்லை ஒதுக்கிடுங்க, வேணாம், அங்கே வேண்டாம். கேட்ட உடனே ஒரு உணர்வுபூர்வம் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலை, வர மாட்டேது பதில் அப்படின்னா அந்த இடத்துல பொய் தானே இருக்குன்னு அர்த்தம், பூசி தானே முழுகிறான்னு அர்த்தம். என்னமோ வேகமாக ஓடுற உலகத்தில் வேகமாக ஓடி சம்பாரித்து செத்தலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் வேகமாக செத்து தான் போகிறீங்க எல்லாம். வேகமாக காசை இழந்து ரோட்டில் தான் நிற்கிறீங்க. இவ்வளோ வேகம் வேண்டாம். வேகம் எதையுமே வென்று எடுக்காதுன்னு பாங்க, வென்று எடுக்காது. சரிங்களா? வெட்டியாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாரி இறைச்சிரும். நிதானப்படுங்க, நிதானப்படுங்க. ஒன்று நடந்தால் நல்லது, நடக்கணும் ரொம்ப நல்லதுன்னு நினைங்க. நடக்கலைங்கிறத ரொம்ப ஒரு மாதிரி விரக்தி ஆகாதீங்க. நமக்கு இது நடக்காமல் இருக்குன்னா ஓகே, ரொம்ப நல்லது. இப்போ ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும், நடக்காமல் நம்ம காப்பாற்றிட்டு இருக்குன்னு நினைங்களேன். கொஞ்சம் லேட்டாக நடக்கட்டுமே, என்ன இருக்குது? பார்த்துக்கங்க, பார்த்துக்கங்க. கூட நிற்கிறவன்லாம் சும்மா நண்பன் நினச்சிட்டு இருக்காதீங்க. அம்புட்டு பேரும் துரோகியாக இருக்கான், அம்புட்டு பேரும் அப்படி தான் இருக்கான். யோசிச்சு பாருங்க. எவனாவது ஒருத்தன் லட்சம் சம்பாதிக்கும் கோடி சம்பாதிக்கும் சொல்கிறேன் வேணா நிப்பாட்டி இருக்கான, லட்சம் சம்பாதிச்சவன கோடி சம்பாதிச்சவன. ஆ, ஒரு காமன் சென்ஸ் வேணாமா?